அப்ப இந்த நெகேமியா கல்லறைக்காகவும் சுட்டரிக்கப்பட்ட வாசலுக்காக என்ன பண்றானா கவலைப்பட. அப்போ நாம இந்த கல்லறை என்பது என்ன, அது எதை குறிக்கும் என்பதை நாம பார்ப்போம். வாசிங்கள ஆதியாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16, 17, 19. வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறைவெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தான். அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்ரோனின் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கும் மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். பாருங்களேன், அதாவது கர்த்தர் இந்த ஆபிரகாமை அழைத்தார். எதற்காகனா ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கும் உன் சந்ததிக்கும் ஒரு தேசத்தை நான் என்ன பண்ணுவேன் தருவேன்னு சொன்னேன். வாக்கு பண்ணினார் கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ண தேசத்தை இப்போ அந்த தேசத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்தை கூட சுதந்திரிக்கல இந்த ஆபிரகாம். அப்போ முறையா இந்த ஆபிரகாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தரால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இந்த கானான் தேசத்துல அவன் பெற்றுக்கொண்ட வாங்கிய ஒரு இடம் எதுனா இந்த கல்லறை பூமி. இங்க ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இறந்து போறா, இப்ப அவளை அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்ல. அப்ப முத இந்த ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின இந்த தேசத்துல கானான் தேசத்துல, இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் தேசத்துல ஒரு இடத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான், வாங்குறான். அது எந்த இடம்? அதுதான் கல்லறை பூமி. முத கல்லறை தான் வாங்குறான். பாருங்களேன், ஆண்டவர் அவனுக்கு நிறைய இடங்கள் கொடுத்திருக்கலாம், மற்ற கொடுத்திருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்துல தேசத்துல முதலாவது கல்லறை வாங்கும்படியாய் ஏன் ஆண்டவர் அவனுக்கு அதை கொடுத்தார்னா, இந்த கல்லறை வாங்குவது என்பது, இந்த கல்லறை என்பது எதை குறிக்கும் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மரித்து கல்லறையில அடக்கம் பண்ணப்படுவார் என்பதை இந்த சம்பவம் குறிக்கிறது.